ட்ரம்ப் விவகாரத்தை ராஜதந்திரத்தோட ஒரு கையாளுறாங்க. இதுல எதிர்த்து வலிமையா பதிலடி வரி அப்படின்னு போட்டா ரிட்டாலியேஷன்றது கெடுதலை தான் தரும், குவைட்டா இருக்கிறது கூட நல்லதுதான்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். மூல ஆசிரியன் யோசிக்கவே இல்லாததை உரையாசிரியன் எழுதுறது மாதிரி சுமன் சார் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னால் குறைக்க சொல்லி யாராவது கேட்டாங்களா? தாயே தயாபரமேன்னு கீழே விழுந்துட்டு போனார். அப்புறம் இவங்க அமைதியாக இருந்தால் என்ன கதை பாருங்க. 56 இன்ச்சு எங்கள் ஆள், விஸ்வகுரு எங்கள் ஆள், இவர் பேரை கேட்டாலே அதிருதுன்னு கதை விட வேண்டியது கேவலமாக ஒரு வார்த்தை அட்லீஸ்ட். அதாவது அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு, பணம் கொடுக்கலன்னு அழுகிறாங்கன்னு. அது போர்க்குரல், அது அழுகுரல் இல்லை, போர்க்குரல். ஆனால் வாயை திறந்து அழுகிறதுக்கு கூட நரேந்திர மோடிக்கு தைரியம் இல்லை. ட்ரம்ப் அழுகிறேன்னு சொல்லி கவலைப்பட்டுருவாரோ கோவப்பட்டுருவாரோன்னு இந்த மாதிரியான ஒரு 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 பில்டப்பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பேஸ்மெண்ட்டு அடிப்படையில் வீக். அப்புறம் இது பேசிக்காக இந்த அரசாங்கத்திடம் ஒரு நேர்மை கிடையாது, ஒரு ஃப்ராட் கவர்மெண்ட் இது. எஸ்பெஷலி நரேந்திர மோடி அவருடைய ட்வீட் ஒன்று பார்த்தேன். ஏன் சர்வதேச சந்தையில் விலை குறைந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பெட்ரோலுக்கு அந்த விலை குறையாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு வர, அதாவது போன வருஷம் 8ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2024 ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட விலை $87.281. இன்றைக்கி அது $60, $27 கம்மி, 33.75% குறை. பெட்ரோலையும் டீசல்லையும் 30 ரூபா குறைக்கணும். இது ஃப்ராடா இல்லையா? இது ஃப்ராடுன்னு தான் சொல்லணும். இந்த கவர்மெண்ட்டு சார் கூட சொன்னார், 80 கோடி பேருக்கு பணம் கொடுப்பதை நான் என்ன கேட்குறேன், இவனாவது சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்து போயிடக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸ்க்ளூஷன் எரர் இருந்துடக்கூடாதுன்னு உலகத்தில் எல்லாருமே சொல்கிறான். நீ நேரடியாக பண்ணதில்லை. இந்த கடன் தள்ளுபடியை மட்டும் யாரும் பேச மாட்டேன்றாங்களா சார்? வாராக்கடன் சொல்கிறீங்க? பெரும் முதலாளிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணுறதை பற்றி இந்த ரொம்ப இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஏழைகளுக்கு இலவசம் கொடுக்கலாமான்னு கேட்குற யாரும் பெருமுதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணுறது பற்றி பேசவே மாட்டேன்றாங்க சார். ஏன் பேச மாட்டேன்றாங்க? இதுதான் கிளாஸ் கேரக்டர்ன்ற. நீங்கள் முதலாளிகள் தானாக பெருமுதலாளிகள் தங்களுடைய நலனுக்காக வாதாட வேண்டியதில்லை. இந்த சமூகத்தில் இருக்கிறது. நான் ஃப்ராடுன்னு சொன்னதில் ஒன்று, குருடாயில் விலை குறைஞ்சா பெட்ரோல் டீசல் விலை குறைன்னு சொன்னது. அவங்க தப்பாலாம் பேசுகிறதில்ல, திட்டமிட்டு போய் பேசுவாங்க. இங்கே நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. 20 லட்சம் பேருக்கு நாங்கள் முந்திரா கடன் கொடுத்துருக்கோன்னு அவங்க சொன்னாங்க, இல்லைங்க பத்திரிகையாளர்கள், நாங்கள் மொத்தமே 34 லட்சம் பேர் தான் எங்கள் மாவட்ட மக்கள் தொகையை, நீங்கள் அதில் 20 லட்சம் பேர், ஐ வில் டபுள் செக் அண்ட் கம் பேக் டு யூன்னாங்க. ஆனால் நேர்மை இருக்கிறவங்களாக இருந்தால் அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அடுத்தடுத்து அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண பிறகு திரு சிவா அல்லது திருச்சி சிவா, தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கோயம்புத்தூருக்கு 20 லட்சம் பேருக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நேர்மை இல்லைன்னு இன்னொன்று ஏன் சொல்கிறேன்னா, மதுரை அருப்புக்கோட்டை ரயில் நீங்கள் ஒவ்வொன்றும் திட்டமாக இருக்கட்டும் அல்லது காசாக இருக்கட்டும், நிலைமை கையகப்படுத்தலை, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் காரணம்னு சொன்னாங்க. திருப்பி பிடிச்சி கேட்டால் நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. எம்என் ரேகாவுக்கு தமிழ்நாட்டு யூபிஐ விட தமிழ்நாட்டுக்கு அதிக பணம் கொடுத்தோன்னு சொன்னாங்க இந்த வருஷம். அதாவது 24-25 கரெக்டாக எடுத்து டேட்டாவை நீங்கள் தானப்பா முதல்ல சொல்லியிருக்கீங்க, யூபிஐ விட தமிழ்நாட்டுக்கு 2000 கோடி கம்மியாக கொடுத்துருக்கீங்க, எந்த வருஷமும் சொன்னதை சொல்கிறீங்களேன்னு கேட்ட பிறகு அமைதியாக இருப்பாங்க. ஸோ ஃப்ராட். இது பேசிக்காகவே இன்பில்ட் கேரக்டராகவே இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட இது இருக்குது என்பதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து சார் சொன்னது பெட்ரோல் விலையிலெல்லாம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொன்னார். அவங்க அப்படித்தான் சார் ஆரம்பிப்பாங்க. முதலாக ஒரு 6 ரூபா ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டின்னு கொண்டு வந்தாங்க தெரியுமா? அப்போது அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிட்டாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் அது பிக் பாக்கெட் கவர்மெண்ட், சாதாரண மனிதனை அவனுடைய பாக்கெட்லேருந்து திருடி எடுத்து பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்குற அரசாங்கமாக இருக்கிறது.
அந்த வேலைக்காகத்தான் நரேந்திர மோடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார், செய்து கொண்டே இருப்பார். அதாவது ஃப்ராடுன்னு சொல்கிறது வந்து நான் கண்டிக்கிறேன். ஏன்னா ஃப்ராடுன்னா நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே டைரெக்டாக போகலாம், ஹைகோர்ட்டுக்கெலாம் போகலாம். இவங்க ஃப்ராடுங்கிறாங்க, அதானிங்கிறாங்க. அம்பானினா அதானிக்கு இந்த சலுகை கொடுத்துட்டாங்கட்டு ஏன் கோர்ட்டுக்கு போக தெரியாதா? இவங்கள்ட்ட உள்ள அட்வொகேட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ஏன் போகக்கூடாதா? இது வந்து ஒரு பாராளுமன்றத்தில் பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். அதில் வந்து நம்ம கருத்தியெல்லாம் நம்ம பேசலாம் மொழிய, அந்த ஃப்ராடுங்கிற விட அதிகம் யூஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இல்லை என்னோட தாழ்மையான கருத்து தான். அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் சார். இப்போ என்ன சொல்லணும்னா, க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா கண்டிப்பா குறையும் சொன்னவர் குறைக்காம இருந்தா அதை சார் கண்டிச்சாருன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஒரு நிமிஷம் அதாவது பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் குருலாம் ஆடர் ஸ்மித் அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க, மனிதர்களுக்கு மெயினாக தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். 80 கோடி மக்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது உண்மை. அதன் மூலம் சமீபத்தில் ஐநாவுடைய கணக்கெடுப்படி இந்தியாவில் 25 கோடி பேர் வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம், எல்லாமே ஃப்ராடுங்க. நீங்க சொல்லுங்க இல்ல நான் பேசி முடிச்சா அப்புறம் ஃப்ராட் எல்லாம் செக் சொல்லுங்க. எந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எந்த இல்ல இது வந்திருக்கு, நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு தரேன் கண்டிப்பா தரேன் சார். ஒண்ணு இப்போ வந்து பொதுவா வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு விலைவாசி ஒரு பிரச்சனை. கண்டிப்பா என்ன சம்பளம் வாங்கினாலும் மாத கடைசியில போத மாட்டேங்குதுன்றது வருத்தம். இப்போ வந்து ஒரு டீசல் விலை ₹1 ஒரு லிட்டர் குறையுது, 50 பைசா குறையுது, ₹2 குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு. கண்டிப்பா நீங்க வந்து தக்காளி வெங்காயம் விலை குறையும், அரிசி பருப்பு விலை குறையும், எல்லா பொருட்களுடைய விலையுமே குறையும். கண்டிப்பா அது வந்து ஒரு சர்வதேச சந்தையில் குறையும் போது அந்த பெனிஃபிட்டை வந்து மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணல சார். அதாவதுங்க நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ வந்து ரெகுலராக இன்னைக்கு குறைஞ்சிச்சு, இன்னைக்கு ப்ரைஸை குறைச்சிடுறது லிட்டர் விலையை, நாளைக்கு ஏறுது நாளைக்கு ஏற்றணுங்கிற மாதிரி பண்ண முடியாது. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் பாயிண்ட்ல கரெக்ட் தான். இல்ல நான் சொல்றேன் ஒரு செகண்ட் சார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 15 நாளைக்கு ஒரு முறை கேபினெட், அது அரசாங்கம் பெட்ரோல் விலையை நிர்ணயிச்சு டீசல் விலையை நிர்ணயிச்சு சொன்னாங்க. கண்டிப்பா அப்போ வந்து பெட்ரோல் விலையை டீரெகுலேட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதாவது இவங்க வந்து என்ன சொன்னாங்க, டீசல் விலையை டீரெகுலேட் பண்ணாங்க. அப்போ வந்து 50 காசு உயர்த்தினா பிரச்சனையானது. கண்டிப்பா இப்போ நீ டீரெகுலேட் பண்ணிட்டாலே அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்னு தானே அர்த்தம். இல்லைங்க, நீங்க கேட்குறபடி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எப்படின்னா, யுக்ரைன் ரஷ்யா வார்ல சப்ளை செயின் கம்ப்ளீட்டா கட் ஆயிடுச்சு. ஏசியா ஒரு நிமிஷம் தப்பா சொல்றாரு. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க சப்ளை செயின் கட் ஆயிடுச்சுங்க. யூரோப்புக்கும் சப்ளை செயின் கட் ஆயிடுச்சுங்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? எப்படி பேஸ் தப்புன்னு சொல்றீங்க? ஒரு நிமிஷம், எப்படி தப்புங்கறீங்க? அதாவது சப்ளை செயின் யூரோப்புக்கு கட் ஆயிருக்கு, உங்களுக்கு கட் ஆகல. நீங்க இந்தியாவினுடைய மொத்த ஓவரால் ஒரு குளோபலைசேஷன் நாட்டுக்கு என்ன பிரச்சனை? இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் வர்றது கட் ஆகலன்றார் சார். இல்ல ஒரே நிமிஷம், இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வர்றது கரையில. உலகமயமாக்கல் ஆனப்புறம் எவ்ரிதிங் டிசைடட் பை, இப்ப ட்ரம்போட டாரிஃப் வார், ட்ரேட் வார் வந்ததும் இன்னைக்கு கோல்டுல இருந்து இறங்கிடுச்சு. புரியுதுங்களா? $87 இருக்கும்போது நீங்க $60க்கு ரஷ்யா நம்மட்ட கொடுத்தது கரெக்ட்டுங்க. அது மோடியோட சாமர்த்தியமா குறைச்சு வாங்கினார். அது இல்ல சொல்ல, ஆனா அந்த சாமர்த்தியத்தை அப்புறம் வைங்க. இப்போ நீங்க சப்ளை செயின் கட் ஆனது ஆமாங்க. இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒரு நிமிஷம் பேசி முடிச்சேன். இல்ல தப்பா சொல்றீங்க. இல்ல ஒரு நிமிஷம் தப்பா சொல்றீங்க. இட்ஸ் a fraud. ஒரு செகண்ட். இல்ல you are talking always fraud. சூரியன் ஒரு செகண்ட், சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேச கூடாது. ஒரு பேசும்போது நான் வாயை திறக்கல. ஒரு நொடி அதுக்கு பொய்யா சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு செகண்ட், அவர் என்ன ஒரே செகண்ட் அவர் இன்டர்வென்ஷன்ல என்னன்னு கேட்டு அதுக்கும் சேர்த்து இல்ல நான் சொல்றேன். நான் சொல்லி முடிச்ச அப்புறம் இல்ல $87 இருக்கும்போதும் ரஷ்யா இந்த காலத்தில் அவங்கெல்லாம் வாங்கலைங்கிறதுனால நமக்கு $60 கொடுத்தது. அதுவும் கூட டாலர் கொடுக்க வேண்டியதில்லை, ருப்பி ரூபிள்ல கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அதுல 50% ரிலையன்ஸ் கொடுத்து உங்களால ஃப்ராட் பண்ணாரு. எனக்கு விலையை குறைக்காம அவங்களுக்கு கொடுத்தாரு. அதாவது பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் தான் மேஜரா பர்ச்சேஸ் பண்றாங்க. இது அரசாங்கம். இவைகள் நிலமா இருக்கு. ஈவன் பிஎஸ்என்எல் கூட ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. பிஎஸ்என்எல் எப்படி அழிஞ்சதுன்னு நமக்கு தெரியும். நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், சப்ளை செயின்ல இல்ல நான் ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் சான்ஸ் கொடுங்க. நீங்க சீனியர் மோஸ்ட் ஜர்னலிஸ்ட், I request you. Political leader. இல்ல he is also a good journalist also. பத்திரிகையாளர் also. நான் என்ன சொல்றேன், மிடில் ஈஸ்ட்ல ஏமன், இஸ்ரேல், பாலஸ்தீன், லெபனான் ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
புரியுதுங்களா? அதே மாதிரி ஏசியா பசிபிக்கில் சைனீஸ் தைவான் பிரச்சனைலாம் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு நாள் விலை இறங்கும்போது இறங்குன்னு சொன்னால் இது அரசியல் பேசுகிறது அர்த்தம். ஏன்னா ஏறும்போது ஏற்றலை, புரியுதுங்களா? இறங்கும்போது திடீர்னு இறங்கும்போது இறக்கணுங்கிறது முடியாது. ஒரு ஏறும்போது ஏறாமலா 90 ரூபா வந்துச்சு. ஒரு பொருளாதார நிபுணரா ஒரு அரசு இருக்கும்போது ஒரு நாளுக்கு நாள் ஒரு கொள்கையை கொண்டு வர முடியாது. பெட்ரோல் விலை 100 ரூபா வரலையும் வந்தது இல்லை சார். கச்சா எண்ணெய் ஏற ஏற ஏத்துனீங்கல்ல. கரெக்ட் சார். அதோட கடந்த 2 வருடங்களாக 100 102க்கு மேல ஏறலையே. ஏன் ஏறல? இல்ல ஏறல. ஏன் மக்கள் குறைஞ்சிருச்சுல? ஏன் இறங்கலன்றதான பாயிண்ட். 87 டாலர்ல இருந்து 60 டாலர் ஆயிருக்கு. அதாவது 80 கோடி மக்களுக்கு சாப்பாடு வேணுமா? பெட்ரோலை குடிப்பானா? 80 கோடி மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு பணம் ஒதுக்க வேண்டாமா? உடுக்க உடைய கொடுக்க வேண்டாமா? அப்ப 2.74 லட்சம் கோடி ரூபாய் கடனை எதுக்கு தள்ளுபடி பண்ணுவீங்க? ஒரே நிமிஷம், அதுக்கு டேட்டா கொடுங்க. ஒவ்வொருத்தரோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு டேட்டா கொடுக்க முடியுமா? 2.7 லட்சம் கோடி சொல்றீங்களா? அதுக்கு டேட்டா கொடுங்க பாப்போம். எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு சொல்லுங்க. சொன்னது பார்லிமெண்ட்ல சொன்னது. நான் ஏன் சொல்றேன்? இல்ல ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? நீங்க இப்படி இதா கேட்கறதா நினைக்காதீங்க. இல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனகராஜ் 10,000 ரூபாய்க்கு நகை வச்சுட்டு போட்டான்னா கனகராஜ் பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா யாரு கடன் கட்டலைங்கிறத ஆர்பிஐ ஆக்ட்ல தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தானே சொல்லணும். சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம். இல்ல, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை என்னோட சகோதரர் மிகவும் என்னோட அபிமானம் உள்ள கனகராஜ் அவர் தான் சொல்லணும் முதல்ல. ரெண்டாவது, இப்ப ஒவ்வொரு தடவையும் விலை குறையும் போது ஏன் இப்ப கோல்டு விலை கூட குறைஞ்சிருக்கு. இப்ப ட்ரேட் வார் சார், ரெசிஷன். அமெரிக்கா கடந்த 4 நாளா குறைஞ்சிருப்புங்கிறது என்னோட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கூட சொல்லுவாரு. இது வந்து இது டேட்டா நாளுக்கு நாள் சொல்லக்கூடாது. மோடி அரசுனால குறையுதா? மோடி அரசுனால ஏறிச்சா? கரெக்டா ஏறினது யாரால, இறங்குனது யாரால? இல்ல, இது காரணம்னா உலக வணிகத்துடைய நிச்சயமற்ற நிலைமை. இப்ப அன்சர்டனிட்டி இன் தி வேர்ல்ட் எக்கானமி, அன்சர்டனிட்டி இன் தி வேர்ல்ட் டாரிஃப். முன்னேன்னு சொல்றேன், இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு பார்மசூட்டிகளுக்கு தான் நிறுத்தி வச்சிருக்காரு ட்ரம்ப். பார்மசூட்டிகளுக்கு வந்துச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் முழுக்க அதிக அளவுல அதிக லாபத்தில் அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இம்போர்ட் ரொம்ப குறைச்ச அமெரிக்கால இருந்து. அதனாலதான் நம்ம வந்து இந்த ஆக்ஷன் எடுக்கல, பினிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கல. இந்தியா வந்து அதிக இம்போர்ட்ஸ் அமெரிக்கால இருந்து எஃப்எம்சிஜியோ மற்ற இதுவோ குறைச்ச ஆயில் இப்ப லாஸ்ட் மந்த் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால பினிட்டிவ் ஆக்ஷன் பதிலடி கொடுக்கலன்னு கேக்குறீங்க. அமெரிக்கா வந்து இறக்குமதி பண்றாங்க, அதனால பதிலடி வரி போடுறாங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு இந்தியா வந்து பதிலடி வரியில இன்கம் இல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.